இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணா, என்னோட சந்தோஷம் என்னன்னு எனக்கு தெரியும். துளசி, வெற்றி கோர்ட் படி ஏறி நான் தான் அந்த தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கலனா உனக்கு வெற்றி தான் குற்றவாளின்னு தெரிஞ்சிருக்குமா? இல்லல்ல, சொல்லு துளசி, தெரிஞ்சிருக்காதுல்ல? பெருசா பேசுற, உண்மை தெரிஞ்சா அதனால என்னென்ன பிரச்சனை வரும்னு நல்லா தெரிஞ்சுதான் வெற்றி மாப்பிள்ள ஜெயிலுக்கு போயிருக்காரு. அப்படிப்பட்ட புள்ளைய போய் துரோகின்னு சொல்ற, அவர் கொலை பண்ணிட்டாருன்னு சொல்ற. ஏன் உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி உறுத்தலையா? இல்ல, இன்னைக்கு என் குழந்தை தகப்பனை இழந்துட்டு தனியா நிக்குது. அந்த அந்த குழந்தைய பார்க்கும்போது எனக்கு எதுவுமே தப்பா தெரியலமா. அந்த குடும்பத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதுமா. அவங்களுக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. பெரிய இடங்கிறதுனால பண பலம், அதிகார பலத்தை வச்சு அவங்க பிள்ளைய காப்பாத்தி வச்சிருக்காங்க. கடைசியில உண்மை வெளியே வந்த சிச்சுவேஷன்ல வெற்றி உண்மையை ஒத்துக்கிட்டு உள்ள போயிட்டாரு. இதெல்லாம் தெரியாம நான் இத்தனை நாள் அவரை நம்பிட்டு இருந்திருக்கேன். நான் தாமா முட்டாள். துளசி, வேணாம், அப்படியெல்லாம் நீ எதுவும் யோசிக்காத. கண்டிப்பா வெற்றி அவர் வாழ்க்கையில தப்பு பண்ணிருக்கவே மாட்டாரு. ஆமா துளசி, அவன் ரொம்ப நல்ல பையன். அந்த பிள்ளையால உனக்கு எந்த கெட்டதும் நடக்காதுமா. இங்க பாரு துளசி, வெற்றி உன்னை கட்டாயப்படுத்தி உன் கழுத்துல தாலி கட்டி இருந்தாலும் அந்த தாலிக்கு ஒரு மரியாதை கொடுத்ததுனால தானே இத்தனை நாள் அந்த குடும்பத்துல நீ வாழ்ந்த. அம்மா, ஏமா இப்படி எல்லாம் பண்றீங்க? வெற்றி அப்பா மேல நீங்க இவ்ளோ பாசமா இருக்கீங்கல்ல, அப்புறம் ஏமா கோவமா பேசி போ சொன்னீங்க? தியா, என் நிலைமை அந்த மாதிரிடா. இங்க பாரு, இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு. இந்த விஷயம் தெரிஞ்சா அப்பா நம்மளை விட்டுட்டு போயிடுவாரு. அப்பா நல்லா இருக்கணும் இல்ல, சந்தோஷமா வாழணும் இல்ல. ஆமா. அப்படின்னா இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. என் தங்கம் இல்ல நீ. வெற்றி அப்பா மறுபடியும் ஜெயிலுக்கு போயிடக்கூடாது இல்ல. அதனாலதான் நீ யார்கிட்டயும் இதை சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டல்ல? அழாதம்மா, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு. லக்ஷ்மி, இங்க பாரு, நம்ம இப்படியே உட்காந்து புலம்பிட்டு இருக்கறதால ஒண்ணும் ஆக போறது இல்ல. நம்ம போய் சமந்தி வீட்ல இத பத்தி பேசுவோம். அங்க ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, அது என்னங்கறத தெரிஞ்சுப்போம். ஆமாமா, எனக்கும் அதுதான் சரின்னு தோணுது. அக்கா வெற்றி மாமா மேல வச்சிருக்கிற காதலை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவ்வளவு ஈஸியா அக்கா அவரை விட்டுட்டு வரவே மாட்டான். வேற என்னமோ நடந்திருக்கு. அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் அவ்வளவு ஒண்ணு நல்லவங்க இல்ல. யாரோ ஏதோ செஞ்சிருப்பாங்கம்மா. இப்பவே நம்ம உடனே போய் பேசிட்டு வரலாமா? அஞ்சலி, நீ வர வேண்டாமா? நானும் அம்மாவும் மட்டும் போயிட்டு வரோம். ஏமா?
இங்க பாரு அஞ்சலி, நீ பட்டு பட்டுன்னு மூஞ்சிக்கு நேரா பேசிடுவ. அதுல ஏதாவது அவங்களுக்கு சங்கடம் ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காதுமா. ஏன் அவங்க மட்டும் என்ன யோசிச்சு பேசுறாங்களா என்ன? முகத்துல அடிச்ச மாதிரி தானே பேசுறாங்க. நாம எப்படி பேசணும்னு நாம முடிவு பண்ண கூடாது. நம்ம முன்னாடி இருக்கிறவங்க தான் முடிவு பண்ணணும். நான் அங்க வந்தாதான் சரியா இருக்குமா? வாங்க. அஞ்சலி, இது சண்டை போட்டு சரி பண்ற பிரச்சனை கிடையாதுமா. இது உங்க அக்காவோட வாழ்க்கை. இது எப்படி சுமூகமா கொண்டு போகணும்னு தான் பாக்கணும். பிரச்சனையை மேல மேல வளர்க்க கூடாதுமா. ஆமா அஞ்சலி, சிவகாமி சொல்றது சரிதான். நீ அங்க போனா கோவத்துல ஏதாவது பேசிடுவ. சரி, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நான் பொறுமையாவே பேசுறேன். போலாம், நான் அமைதியா கூட இருக்கேன். ஆனா நானும் உங்க கூட வரணுமா? அஞ்சலி, இப்ப நீ சிவகாமி சொல்றத கேளு. பாண்டி உங்க மனசு சங்கடப்படுற மாதிரி அவ ஏதாவது பேசியிருந்தானா நானே அவகிட்ட சொல்லி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றேன். தயவு செஞ்சு அவளை இந்த குடும்பத்துல மறுபடியும் ஏத்துக்கோங்க. இப்படி அவளை ஒதுக்கி வச்சிடாதீங்க. அவ எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு வாழற ஒரு பொண்ணுதான். இனி அவ உங்க யாரையும் எதுவும் சொல்ல மாட்டா. என்னங்க, நாங்க என்னமோ அவளை இந்த வீட்ல வச்சு கொடுமைப்படுத்தின மாதிரியும், இனிமே அவ சகிச்சுக்கிட்டு வாழ்வா, அவளை ஏத்துக்கோங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அவ யார் பேச்சையுமே கேக்குறது இல்ல. அவளா வரா, அவளா ஒரு முடிவு எடுத்துட்டு அதுதான் சரின்னு போயிடுறா. அதுக்கு நாங்க என்னங்க பண்றது? இங்க பாருங்கம்மா, எங்க மேல எந்த தப்பும் இல்ல. நாங்க ஒண்ணும் உங்க பொண்ண வீட்டை விட்டு வெளியில அனுப்பல. முடிவு எடுத்தது அவ. ஒட்டும் வேணா உறவும் வேணான்னு அத்துக்கிட்டு போறவள இழுத்து புடிச்சு வாழ வைக்கிற பொறுமையெல்லாம் எங்க கிட்ட இல்ல. இதெல்லாம் ஆகிற கதை இல்ல. ஈஸ்வரமூர்த்தி, அவங்கள கிளம்ப சொல்லு. அண்ணன், நீங்களாவது சொல்லுங்களேன். அவ பண்ணது எல்லாத்தையும் மன்னிச்சு உங்க வீட்டு மருமகளா திரும்ப அவளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுங்கன்னு. இங்க பாருங்கம்மா, உங்க பொண்ண நாங்க ஒன்னும் வீட்டை விட்டு துரத்தல. இது அவளா எடுத்த முடிவு. அவ எங்க போனா, ஏன் இப்படி நடந்துகிட்டா, என்ன ஏதுன்னு எதுவுமே எங்களுக்கு தெரியாது. உங்ககிட்ட தான் தெளிவா சொல்லியிருப்பாள்ல. அப்படி எதுவும் இல்லைன்னு. என்ன அது அப்போ காரணத்தை சொல்லிருக்கா. அதையும் மீறிதான் நீங்க இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க இல்ல? சரி, இங்க வந்து நீங்க பேசுறது உங்க பொண்ணுக்கு தெரியுமா?